இணைந்தல் மீடியா நேயர்கள் உறவுகள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். அரசமைப்பை அறிவோம் என்ற இந்த தொடரின் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் உங்கள் இதயங்களோடு உரையாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி. உலகை புதிதாக்க வேண்டும், என் வருங்கால சந்ததிகள் வளமோடு வாழ வேண்டும் என்கிற ஆசையில் உங்கள் இதயம் துடிப்பதை என்னால் உணர முடிகிறது. எப்படி நாம் நம்முடைய முன்னோர் இந்த பூமியில் தங்களுடைய பயணத்தை தொடர்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 3வது கட்டம் முடிந்து 4வது கட்டத்திற்குள்ளால் மானுடம் நுழைகிறது. அதனை வரலாற்று ஆசிரியர்கள் முதலாளித்துவ காலகட்டம் என்று அழைக்கிறார்கள். ஏறக்குறைய 15-16ஆம் நூற்றாண்டுகளில் இருந்து தொடங்குகிறது. இப்போது எல்லா வளர்ச்சியடைந்த இன்றைக்கு கருதப்படுகிற நாடுகளிலெல்லாம் ஏராளமான முதலாளிகள் தோன்றிவிட்டார்கள். நிறைய பணம் வைத்திருந்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் தங்களுடைய பணத்தை எல்லையில்லாமல் பெருக்குவதற்காக ஏராளமான அடிமைகளையும் அவர்கள் வைத்திருந்தார்கள். இப்போது நிறைய புதிய எந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன. நிறைய விஞ்ஞான வளர்ச்சிகள், கடல் பயணம் எளிதாகிவிட்டது. புதிய நாடுகள், ஏராளமான வளங்கள் கொண்டு வரப்பட்டன. எனவே யாரிடம் கல்வி இருந்ததோ, யாரிடம் ஆயுதம் இருந்ததோ அவர்கள் இந்த உலகை அடக்கி ஆண்டார்கள். அவர்கள் முதல் ஆளிகள் ஆனார்கள். அவர்களிடம் முதல் குவிய ஆரம்பித்தது. எனவே அவர்கள் முதலாளிகள் ஆனார்கள். எங்கெல்லாம் அறிவு குறைந்து இந்த உலகம் கருதுகிற அறிவல்ல, மாறாக மானுடத்தில் அவர்கள் இருந்தார்கள். மனிதத்தை நேசிப்பவர்களாக இருந்தார்கள். ஆனால் பிறரை சுரண்டுகிற அறிவு இல்லாமல் இருந்தார்கள். அவர்கள்தான் அழிக்கப்பட்டார்கள். பிறரை சுரண்டுவதற்கு தேவையாக தங்களுக்கு ஆயுதத்தை துணையாக வைத்து கொண்டவர்கள் இந்த நாடுகள் நம்முடைய மத்தியிலே வல்லரசுகளாக மாறிப்போனார்கள். இதுதான் வரலாறு. அவர்கள் அங்கிருந்து ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு போன பொழுது, ஆப்பிரிக்கா கண்டம் ஏற்கனவே பல்வேறு விதமான இயற்கை வளங்களால் செழித்து கொழித்து உலகம் முழுவதற்கும் உணவளிக்கக்கூடிய அவ்வளவு மிகப்பெரிய வளமான ஒரு கண்டம். ஆனால் பிறரை ஏமாற்றக்கூடிய, பிறரை அழிக்கக்கூடிய, பிறரை விரோதிகளாக கருதாமல் எல்லோரையும் நேசிக்கக்கூடிய இதயம் படைத்த அந்த எளிய மக்கள் இவர்களுடைய அசுர பசிக்கு இரையாகி போனார்கள். இன்றைக்கு ஆப்பிரிக்காவுடைய பெரும்பாலான நாடுகளில் இருக்கின்ற குழந்தைகள் எல்லாரும் உலக நாடுகள் தருகின்ற ரொட்டி துண்டுக்காக கையேந்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன? அவர்களுக்கு யாரையும் கொல்ல தெரியாது. அந்த நேரத்தில் அவர்களுக்கு வந்தவர்களை வரவேற்க தெரிந்ததை தவிர அவர்களால் இவர்களை எதிரிகளாக கருத முடியவில்லை. எனவே பிறரை அழிப்பதற்கும் பிறருடைய வாழ்வை பறிப்பதற்கும் இந்த வளர்ந்த மேம்பட்ட சமூகம் கல்வியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டது. மதத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டது. இதுபோக மனிதர்களை கொல்வதற்காக புதிதாக ஆயுதங்களை அவர்கள் உருவாக்கினார்கள். எனவே ஆயுதத்தில் யார் வலிமையாக இருந்தார்களோ, நவீன ஆயுதங்களை கொண்டிருந்தார்களோ அவர்கள் மிக எளிதாக குறைந்த ஆயுதங்கள் கொண்டவர்களை அவர்கள் அடிமைகளாக மாற்ற முடிந்தது. உதாரணமாக, நான் வாளை எடுத்துட்டு போரிடப் போகிறேன் என்று வைத்துக்கொள்வோம். எனக்கு எதிரில் நிற்பவன் துப்பாக்கியோடு நிற்கிறான் என்றால் நான் எவ்வளவு நேரம் தான் வாள் வைத்து சுழற்றி கொண்டிருக்க முடியும்? எனவே துப்பாக்கி வைத்திருந்தவன் ஜெயித்து விட்டான். இப்படித்தான் வரலாறு மானுடத்தை வளர்ப்பதற்கு பதிலாக, சகோதரத்துவத்தை வளர்ப்பதற்கு பதிலாக, மனித நேயத்தை வளர்ப்பதற்கு பதிலாக ஆயுதங்களுடைய எண்ணிக்கையை பெருக்கிக் கொண்டே இருந்தது. ஆயுதங்களுடைய எண்ணிக்கை பெருக அதனால் சாகிறவர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருந்தது. எனவே உலகம் ஒரு பொழுதும் மனிதர்கள் பாதுகாப்பாக வசிப்பதற்குரிய இடமாக அதற்கு பிறகு இருக்கவே இல்லை. இன்று வரையிலும் அது பாலஸ்தீனமாக இருக்கலாம், உக்ரைனாக இருக்கலாம், காசாவாக இருக்கலாம், உகாண்டாவாக இருக்கலாம், அது மனிதர்கள் வசிப்பதற்கான தகுதியை இழந்து கொண்டே இருக்கிறது. காரணம், மனிதர்கள் தங்களை கொல்வதற்காக உருவாக்கி வைத்திருக்கிற ஆயுதங்கள். இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் தான் சமத்துவத்தை, சுதந்திரத்தை, சகோதரத்துவத்தை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எளிதல்ல. நமக்கு பின்னால் இவ்வளவு சதிவலைகள் பின்னப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்றைக்கும் ஏராளமான பேருடைய சொத்துக்களை, உதாரணமாக இந்திய நாட்டினுடைய புள்ளிவிவரம் மிக அழகாக சொல்லுகிறது. இந்த நாட்டில் இருக்கின்ற 1% குடிமக்கள் இந்த நாட்டினுடைய 60% வளத்தை வைத்திருக்கிறார்கள். 1% பேர் 60% வளத்தை வைத்திருக்கிறார்கள். இந்த நாட்டில் உள்ள கடைசி 40% குடிமக்களுக்கு 1% சொத்து கூட இல்லை. அவர்களை நாம் வறுமை கோட்டுக்கு கீழே வசிக்கிறவர்கள் என்று சொல்கிறோம். அப்படி பார்த்தால் அரிஸ்டாட்டிலுடைய வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் வெறும் ஒலி எழுப்புகிற மிருகங்களாக இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்களுக்கு மானுடம் எதையும் வாழ்வதற்காக கொடுக்கவில்லை.
எனவே ஆயுதங்கள் பெருகிக் கொண்டே இருந்தன. ஆயுத புரட்சி நிகழ்ந்து கொண்டே இருந்தது. ஆயுதங்கள் மண்ணை தாண்டி விண்வெளிக்கும் போயின. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இந்த முதலாளித்துவ சமூகம் தன்னை நிரந்தரமாக நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் தான் எப்பொழுதும் இந்த பிடியை விட்டு கொடுக்காமல் உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று தன்னை உருவாக்கி கொள்வதற்காக மனிதர்களிடையே பல்வேறு வேறுபாடுகளை உருவாக்க ஆரம்பித்தன. அவர்கள் ஒரு பொழுதும் ஒன்றிணைந்து விடாதவாறு சாதி, மதம், இனம், மொழி, பாலினம், பிறப்பிடம், சமூக அந்தஸ்து என்று பல்வேறு விதமான வேறுபாடுகளை உருவாக்கி மனிதர்கள் ஒரு பொழுதும் உறவாக ஒன்றிணையாமல் பார்த்து கொண்டார்கள். ஏனென்றால் என்ன நடக்கும்? நாம் அனைவரும் ஒருங்கிணைந்தால் என்ன நடக்கும்? மீண்டும் எல்லாம் பொதுவாக இருக்கிற, எல்லோரும் உறவாக இருக்கிற, எல்லோரையும் வாழ வைக்கிற ஒரு சமூகம் உருவாக்கிவிடும். அப்படிப்பட்ட சமூகத்தில் எல்லோரை போல ஒருவராகத்தான் தான் இருக்க முடியும் என்பதை உணர்ந்தவர்கள் மாறாக எல்லாமுமே தாமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் தான் இந்த முதலாளித்துவ சமூகத்தை இன்றைக்கு கட்டியமைத்து கொண்டு ஏறக்குறைய இன்றைக்கு இந்த பூமியே ஒரு 1000 கார்ப்பரேட் நிறுவனங்கள், உலகம் முழுவதிலும் இருக்கின்ற 1000 கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் இந்த பூமியை இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 1000 கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய முதலாளிகளாக, பெருமுதலாளிகளாக பலரும், அவர்களுக்கு தரகு முதலாளிகளாக ஒவ்வொரு நாடுகளிலும் சிலரும் உட்கார்ந்து ஒவ்வொரு நாட்டினுடைய வளங்களையும் கொள்ளையடித்து மக்களுக்கு சொந்தமானவற்றை எல்லாம் தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இவை அனைத்தும் இயற்கை அன்னையால் எல்லா மக்களுக்கும் இலவசமாக கொடுக்கப்பட்ட கொடை என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. எல்லோரும் வாழ்வதற்காக, என்ன அப்படிதான் சொல்றார் காந்தி, அழகாக சொன்னார். நமக்கு ஒரு வயிறு தான் இருக்கிறது, ஆனால் 2 கைகள் இருக்கின்றன. உழைப்பதற்கு நமக்கு அவ்வளவு செல்வத்தை இயற்கை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இந்த வாழ்வாதாரங்கள் அனைத்தும் எல்லாருக்கும் சொந்தம். ஆனால் இன்றைய நிலைமை எப்படி இருக்கிறது? முதலாளித்துவம் இந்த சமூகத்தை 2ஆக பிளவுபடுத்தி வைத்திருக்கிறது. முதலாளிகளாக, உழைப்பாளிகளாக. உழைப்பவர்கள்தான் 2ஆம் சமூகத்தில் அடிமைகளாக இருந்தார்கள். 3வது சமூகத்தில் விவசாயிகளாக, சாதாரண கூலிகளாக, எந்த உரிமைகளும் அற்றவர்களாக இருந்தார்கள். 4வது கட்டத்தில் அவர்கள் தொழிலாளிகளாக இருக்கிறார்கள். இந்த தொழிலாளிகளுக்கும் எல்லா விதமான உரிமைகளும் மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று பின்புலத்தில் தான் இந்த மானுடம் மிக ஒரு நீண்ட நெடிய வரலாறை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக கடந்து வந்திருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு சமூகத்திலும், ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த வரலாற்றை மீண்டும் திருத்தி எழுத்துவதற்கான தலைவர்களும் மனிதர்களும் தோன்றிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். அடிமைகளில் தோன்றினார்கள், விவசாயிகளில் தோன்றினார்கள், உழைக்கும் வர்க்கத்தில் தோன்றினார்கள். எப்பொழுதும் வாழ்வுக்கான தேடலும் தாகமும் இருந்து கொண்டிருந்த பொழுதெல்லாம் இயற்கை அன்னை அப்படிப்பட்டவர்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். வரலாறு முழுவதும் அப்படிப்பட்டவர்களுடைய பெயர்கள் நிரம்பி இருக்கின்றன. நாம் படிக்க தவறிவிட்டோம். ஆனால் ஒருவேளை அவர்கள் நம்மை வழிநடத்தி இருந்தால் இந்த மானுடம் இன்று வேறு ஒரு திசையை நோக்கி நகர்ந்திருக்கக்கூடும். ஆயுதங்களை நம்பி அல்ல, மானுட உறவுகளை நம்பிய ஒரு சமூகமாக இது மாறி இருக்க முடியும். ஆனால் ஆயுதங்களை நம்பி ஆயுதங்களை அதிகரிக்க பாருங்கள். ஒரு நாடு தன்னுடைய நாட்டினுடைய வருமானத்தில் 15 முதல் 25% வருமானத்தை, அதனுடைய மொத்த வருவாயை ஆயுதங்களுக்காக செலவழிக்கிறது. அந்த நாட்டில் 80% மக்கள் நல்ல குடிநீர் இல்லாமல், நல்ல பள்ளிக்கூடங்கள் இல்லாமல், நல்ல உணவு இல்லாமல், நல்ல தரமான மருத்துவ சேவை கிடைக்காமல் செத்து கொண்டிருக்கிற ஒரு நாட்டில் 25% பணத்தை அப்படியே தூக்கி ஆயுதங்களுக்காக செலவழிக்கிறவர்களை நீங்கள் என்னவென்று சொல்லுவீர்கள்? யாருடைய பார்வையில் இந்த மானுடம் இயங்கிக் கொண்டிருக்கிறது? நமக்கு அதில் பங்கில்லையா? நாம் அமைதியாக இருக்கிறோம் என்றால், இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறோம் என்றால் நாம் இன்னும் ஒலி எழுப்பும் மிருகங்கள் தானா? கேட்டு பார்ப்போம். இணைந்தமைக்கு உங்களுக்கு இதயம் கனிந்த நன்றி.